ஓம் சாந்தி. நாம் அழியாத வருமானத்தை சேமிக்கின்ற ஆத்மா. நாம் தைரியமான ஆத்மா. நாம் பணிவாக இருக்கும் ஆத்மா. நாம் இப்போது விகாரங்களை தானம் செய்வதால் கிரகணம் நீங்கிவிடுகின்றது. மேலும் இந்த தமோ பிரதான உலகம் சதோ பிரதானமாக ஆகின்றது. இந்த பிறவி வைரத்திற்கு சமமாக மகிமை செய்யப்படுகின்றது. ஆகவே நாம் இந்த வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள்கின்றோம். ஆரோக்கியமாக நம்மை வைத்துக் கொள்கின்றோம். ஆதலால் ஞானத்தை கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். இங்கு நாம் எவ்வளவு காலம் வாழ்கின்றோமோ, வருமானம் செய்கின்றோமோ, அந்த அளவு கணக்கு வழக்குகள் முடிந்து போய்விடுகின்றது. சத்தியுகத்தை படைப்பவர் சத்திய நாராயணர் கதையை கூறுகின்றார். அவர் நம்மை நரனிலிருந்து நாராயணராக ஆக்குகின்றார். தந்தை மேலும் விருட்சபதியாகவும் இருக்கின்றார். இப்பொழுது நாம் பஞ்சவிகாரங்களை தானம் கொடுப்பதால் கிரகணம் நீங்குகின்றது. நாம் ஆத்மா. தந்தை நமக்கு கற்பிக்கின்றார். தந்தை நம்மை தூய்மை இல்லாத நிலையிலிருந்து தூய்மை ஆக்குகின்றார். தந்தை ஒவ்வொரு 5000 ஆண்டுகளுக்கு பிறகு நமக்கு ஞானத்தை கூற வருகின்றார் என்ற மகிழ்ச்சியில் நாம் இருக்கின்றோம். நாம் இப்பொழுது எதிரில் அமர்ந்திருக்கின்றோம். ஆத்மாக்களாகிய நாம் கடலின் அருகே வந்து தாரணை செய்து பிறகு சென்று மற்றவர்களுக்கும் கூறுகின்றோம். யோகி மற்றும் ஞானி ஆத்மாவாக நாம் இருப்பதால் மற்றவர்களுக்கு புரிய வைக்கின்றோம். நாம் இப்போது பிராமண தர்மத்தைச் சேர்ந்தவர்கள். தேவி தேவதை தர்மத்தை சேர்ந்தவர்களாக ஆகிக் கொண்டிருக்கின்றோம். நம்முடைய நிலை தேவதைகளை விட உயர்ந்தது. உயர்ந்ததிலும் உயர்ந்தது பிராமண குலமாகும். நாமும் கூட ஜெகதம்பாவாக இருக்கின்றோம். அனைவருக்கும் உலகத்தின் எஜமானராக ஆவதற்கான வழிகாட்டுபவர்களாக நாம் இருக்கின்றோம். அனைவரை காட்டிலும் உயர்ந்த அந்தஸ்து இப்பொழுது நம்முடையதாகும். இப்பொழுது நாம் தந்தையிடம் வந்து குழந்தைகளாக ஆகிவிட்டோம். தந்தை பிராப்தியை கொடுத்து கொண்டிருக்கின்றார். இப்பொழுது நாம் ஈஸ்வரிய வம்சத்தில் இருக்கின்றோம். பிறகு தெய்வீக வம்சத்திற்கு செல்கின்றோம். இந்த நேரம் நம்முடைய மனதின் விருப்பங்கள் எதிர்காலத்திற்காக நிறைவேறுகிறது. நாம் பலமுறை சுகத்தை கடந்து வந்திருக்கின்றோம்.
இப்பொழுது நாம் தெய்வீக குணங்களை தாரணை செய்கின்றோம். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நாம் கர்மாவின் நிலையை அடைவதற்கு நன்றாக முயற்சி செய்கின்றோம். ஒரு சிவனை பக்தி செய்வதே முறையான சதோப்பிரதானமான பக்தியாகும். நடந்தாலும் அமர்ந்தாலும் நாம் தந்தையை நினைவு செய்கின்றோம். தந்தை இப்போது நம்மை சாந்திதாமத்திற்கு அழைத்து செல்கின்றார். அனைத்து ஆத்மாக்களையும் வீட்டிற்கு அழைத்து செல்கின்றார். இப்பொழுது கல்வியை தருவதன் கூடவே நம்மை வீட்டிற்கு அவரோடு அழைத்து செல்கின்றார். தந்தை அவரது அறிமுகத்தை நமக்கு இப்பொழுது கூறுகின்றார். உண்மையில் ஆத்மா நட்சத்திரம் போன்று உருவத்தில் இருக்கின்றது. நாம் ஞான நட்சத்திரங்கள். தந்தை கூறுகின்றார், மன்மனா பவ என்று. நாம் இப்பொழுது தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக ஆவதற்காக எல்லையற்ற தந்தையை நினைவு செய்கின்றோம். இதனால் நாம் தூய்மையாகி தூய்மையான உலகிற்கு செல்கின்றோம். எவ்வளவு நேரம் கிடைக்கின்றதோ அவ்வளவு தந்தையை நினைவு செய்கின்றோம். நமக்கு உண்மையான தந்தையின் நினைவு இருப்பதால் தேகத்தின் உணர்வு நீங்குகின்றது. ஞானத்தில் காலதாமதமாக வந்தாலும் கூட வேகமாக நினைவில் நாம் முன்னேறி செல்கின்றோம். நாம் தைரியமானவராகி குழுவில் ஒரு வழி மற்றும் ஒரு ரசனையின் ஸ்திதியில் இருப்பதால் நாமும் சதா மகிழ்ச்சியுடன் இருக்கின்றோம். மேலும் களத்தையும் பலம் மிக்கதாக ஆக்குகின்றோம். நாம் அமைதி சக்தியின் மூலம் சகஜமாக மற்றும் தீவிர வேகத்தில் பிரத்யட்சத்தை பார்க்கின்றோம். சுயம் தடைகளற்றவராக ஆகி ஒரு தந்தையின் அன்பில் மூழ்கி ஒரு வழி ஒரு ரசனையில் இருக்கும்போது மற்ற ஆத்மாக்கள் தானாகவே சகயோகி ஆகின்றார்கள். ஒரு தந்தையின் பரிசுத்த நினைவிலிருந்து தேக உணர்வை நாம் நீக்குகின்றோம். நாம் நம்முடைய கர்மாதிக் நிலையை அடைவதற்கு முயற்சி செய்கின்றோம். நாம் இந்த சரீரத்தில் இருந்து கொண்டே அழியாத வருமானத்தை சேமிக்கின்றோம். ஞானம் நிறைந்த ஆத்மாவாகி மற்றவர்களுக்கு நாம் சேவை செய்கின்றோம். தந்தையிடம் கேட்ட அனைத்தையும் தாரணை செய்து மற்றவர்களுக்கு நாம் கூறுகின்றோம். 5 விகாரங்களை நாம் தானம் செய்து ராகுவின் கிரகணத்திலிருந்து விடுபடுகின்றோம். ஒரு வழி மற்றும் ஒரு ரசனை மனோநிலை மூலம் நிலத்தை பலம் நிறைந்ததாக ஆக்கக்கூடிய தைரியமான ஆத்மா நாம் அபிமானம் இல்லாமல் பணிவுள்ளவராக இருக்கும் ஆத்மா நாம். நம்மை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையும் ஆகிய பாப் தாதாவிற்கு கோடான கோடி
நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.